தமிழ்நாட்டின் தலைவர் எஸ்டிஆர் வாழ்க. ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்து நீங்களே எதிர்பார்த்துருப்பேன். பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கறதோட செகண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. என்ன ஸ்டோரினே ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அதே போல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்காகவே ஸோ அதனால தான் எல்லாருமே ஃபஸ்ட் டே பார்க்கணுன்னாங்க. ஸோ அதனால் எல்லாருமே லீவ் போட்டு வந்துருக்கோம். எல்லாமே எஸ்டிஆரா வேறு லெவலில் எதிர்பார்க்குறோம். வரலன்றது மேட்டர் இல்ல, எப்பவுமே நாங்க கூட இருப்போம். சிம்பு கார்டுனா கூட, ப்ளூ கார்டுனா கூட, நீ எந்த கார்டுனா கூடங்க மிஸ்டர் நடிகர் சங்கம். நாங்க எங்கனா ஒரு இடத்துல பார்த்தா போதும் எங்களுக்கு. சிம்பு எங்களுக்கு எப்பவுமே கூட இருப்பாரு. சரிங்களா, படம் கூட எங்களுக்கு தேவையில்ல ப்ரோ. போட்டோ போதும், ஒரே ஒரு போட்டோ போதும். அதை வச்சு நாங்க வேர்ல்டு லெவல் ட்ரெண்ட் பண்ணுவோம் நாங்க. சரிங்களா, சிம்பு பிடிக்காதவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன், ஆரம்பிச்சது நீங்க. இதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. தீபாவளி மாதிரி இருக்கா பாத்தீங்களா இல்லையா? அஜித் விஜய் அவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்களா இல்லையா? பாருங்க பாருங்க எல்லாம் பாருங்க. நம்ம எங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்களா, வெறித்தனமானவனுங்க எல்லாருமே. 5 மணி என்ன ப்ரோ இவ்வளவு விஜய் அஜித் அவங்களுக்கு அப்புறம் எங்க ஆள் தான், வேற யாருமே கிடையாது. எஸ்டிஆர் மாஸ் மாஸ் மாஸ். Come up the take up the back door. Come up. நான் மணி சார் ஃபேன். 4 ஹீரோவுமே சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சான்ஸே எதுவும் நல்லா இருக்கு. As expected, மணிரத்னம் மூவி ரொம்ப நாள் கழிச்சு பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஒரு ஜோதிகா, சிம்பு எல்லாருமே லெஜெண்ட் தான்.
எல்லாருமே அவங்க பாட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எஸ்டிஆர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர் எஸ்டிஆர் தான், வழக்கம் எஸ்டிஆர் தான். ஃபுல்லாக ஓப்பனிங் சீன்லேருந்து அதாவது ஃபுல் படம் ஆரம்பிக்கிறதுல எண்டிங் வரைக்கும் எஸ்டிஆர் தான் ஸ்கோப் அதிகம். மாசாந்த தலை படம். விஜய் சேதுபதி, சிம்பு 4 பேருக்குமே நல்லா மாஸ் ரோல் தான். அதில் சிம்பு ஹைலைட்டாக இருக்கார். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எஸ்டிஆர் வெயிட்டாக இருக்காப்ல, விஜய் சேதுபதி சூப்பர். நல்லா இருக்குச்சு படம், நல்லா இருக்கு. இல்லை அப்படி நீங்கள் உங்கள் டேரக்டர் தான், நீங்கள் இப்போது டேரக்டரோட படம் இது, ஹீரோன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்காது. மணி சார் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மரணம் வச்சு செஞ்சுட்டானுங்க. படம் சூப்பராக இருக்கு, வேறு லெவல். எஸ்டிஆர் என்ட்ரி வேறு லெவல். ஒன் டைம் பார்க்கலாம். நான் அரவிந்த் சாமி வேறு லெவல் பண்ணிட்டாருண்ணா, செமையா அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துருக்காருண்ணா. படம் சூப்பர் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, டீசன்ட் 2 mini கேரக்டர்ஸ். ஸோ ஓகேவா இருந்தது, எனக்கு ரொம்பலாம் பிடிக்கல. அதாவது இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு படம். மணி சார்லேருந்து அரவிந்த் சாமியிலேருந்து விஜய் சேதுபதியிலேருந்து அருண் விஜய்லேருந்து எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க இதில். ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து படமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எஸ்டிஆர் தான். ஏன்னா அது வந்து வேறு மாதிரி ஒன்று மாசாக இருக்குது அவரை பார்க்கும்போது ஸ்க்ரீனில். அண்ட் எனக்கு என்றைக்குமே ஒரு நண்பன் மட்டும் இல்லை, எனக்கு என்றைக்குமே ஒரே ஒரு தலைவன் தான், அது எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் வாழ்க. ரஹ்மான் சார் வந்து கலக்கிட்டார் உண்மையாகவே. அண்ட் சிம்பு வரும்போது அவ்வளோ மிக சிறப்பாக போட்டிருக்காரு மியூசிக். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரஹ்மான் சாரோட 3வது படம் பண்ணியிருக்காரு. இந்த 3 படமும் ஆர்டிக்கு அது மட்டும் இல்லாமல் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் வந்து இங்கே காலையில் வந்து கூடி நிற்கிறோன்னா இது பணம் இங்கே எதுவுமே கிடையாது. எங்கள் அண்ணன் மேலே வச்சுக்க ஒரே அன்பு. எந்த ஒரு நடிகரும் பண்ணாது எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு. தான் ரசிகனுக்கோசம் ரோட்டில் இறங்கி போஸ்ட் ஓட்டுறோம் ஒரே ஹீரோ எங்கள் அண்ணன் மட்டும்தான், எஸ்டிஆர். அது மட்டும் கிடையாது, என்றைக்குமே எங்கள் அண்ணன் இதுவாக பண்ணால் பரவாயில்ல. என்றைக்குமே சென்னை மாவட்டம் ஃபேன்ஸ் அவர் கூடயே நிற்போம், எப்பயும் அவர் கூடயே நிற்போம். 4 ஹீரோ பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிறேன் எல்லாரும் பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் தான் என்றைக்கும் டாப்பு. இப்போ அவ்வளோ ஹீரோ நடிச்சிருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் எங்கள் அண்ணன் ரோல் மட்டும் தனியாக தெரியுது. இது எங்கள் அண்ணனோட ஆரம்பம் தான், இன்னும் போக இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க அவருக்கு ரெட்டு கார்டும் கிடையாது, எந்த கார்டும் கிடையாது. இதுக்கு தான் தோக்கா கார்டு.